He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். PVR ஐநாக்ஸ் வெளியிடும் மருதம் புரொடக்ஷன் தயாரிப்பில் மகாசேனா டிசம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. பொதுவா 2026 அப்படிங்கிறது உலக அளவுல எப்படி இருக்கும்? குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெற போகிறார். இது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்களை உலக மக்கள் அனைவருக்கும் கொடுக்கும். தமிழ்நாட்டில் அது மாதிரி ஒரு அரசியல் மாற்றத்தை காணக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். ஏன்னா அந்த குரு எப்பவுமே என்னென்னா சந்திரனுடைய வீட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடந்துட்டு இருக்கு. இது 12 வருஷத்துக்கு ஒரு நடக்க தான் செய்யும். அரசியலில் மிக மிக முக்கியமானவர்கள் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் கடக ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க தான். 1967 ஒரு பெரிய மாற்றம் அடைஞ்சோ அதே மாதிரி டோட்டலாக 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் அரசியலில் கண்டிப்பாக இருக்குது. குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தங்கம் அது உச்சமாகும் போது பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸாக இருக்கும். சர்ப்ளஸாக இருக்கும்போது என்ன ஆகும்? கண்டிப்பாக டிமாண்ட் குறையும். கண்டிப்பாக குறைய தான் செய்யும். டிசம்பர் மாதம் கடைசி இருக்கக்கூடிய வேலையில் அடுத்த ஜூனில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 20% கம்மியாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சிவன் கோயிலுக்கு போகிறவங்க அதிகமாக தான் இருக்க போகிறாங்க. பெருமாள் கோயிலுக்கு போகிறவங்க அதிகமாக தான் இருக்க போகிறாங்க. பிரதோஷத்துடைய கூட்டம் அதிகமாக தான் ஆக போகுது. திருவண்ணாமலையில் அடுத்த கார்த்திகை தீபத்துக்கு பாருங்க இதை விட அதிகமாக இருக்கும். நம்ம பேசிட்டு இருக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா சபரிமலையில் 2 மடங்கு கூட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. நியூஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரியில் இன்னும் அதிகமாக இருக்கும். காரணம் என்னன்னா 2026 மக்களினுடைய உடல் நலம் அந்த மாதிரியான விஷயங்கள் சுகாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? இல்லை சுகாதாரம் சார்ந்த விஷயங்கள முன்னேற்றம் இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சில ஆக்சிடென்ட் உங்களுக்கு ஒரு விபத்து நடக்குது, உங்களுக்கு ஏதாவது ஒரு வெள்ளத்தில் மாட்டுறீங்க, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டுறீங்க, அது மாதிரி விஷயங்கள் நீங்கள் தற்காத்துக்கணும் அப்படின்னா சிவ வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. முக்கியமாக ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் வீனஸ் பாலாஜி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். வணக்கம்மா சார். 2026 மக்கள் எல்லாருமே பல்வேறுபட்ட கனவுகள், ஆசைகள் இதெல்லாம் நமக்கு நடக்குமா, இந்த வருஷம் நமக்கு சாதகமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான பல எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்காங்க. 12 ராசிக்கான பலன்கள் போறதுக்கு முன்னாடி பொதுவா 2026 அப்படிங்கிறது உலக அளவுல எப்படி இருக்கும் சார்? இந்த 2026 2 பார்ட்டாக பிரிக்கணும். ஆக்சுவலாக 2026 மே மாதம் வரைக்கும் ஆக்சுவலாக ராசிக்கு காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் இந்த மிதுன ராசியில் குரு பகவான் இருக்காருன்னா பிஸ்னஸில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகம், தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம். அதனால் தொழிலில் மெதுவாக வளர்ச்சியை நோக்கி சந்திக்கக்கூடிய காலகட்டமாக 2026 எல்லாருக்குமே இருக்க போகுது. படிப்பு சார்ந்த விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். அதே போல் 2026 ஜூன் மாதத்துலேருந்து, அதாவது மே முடிஞ்சு ஜூன் மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெற போகிறார். இது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்களை உலக மக்கள் அனைவருக்கும் கொடுக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2013-14 பார்த்தீங்கன்னா டோட்டலாக பொலிட்டிக்கலாக ஒரு பெரிய சேஞ்ச், ரெவல்யூஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அப்படியே சேஞ்ச் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அது மாதிரி ஒரு அரசியல் மாற்றத்தை காணக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. ஏன்னா அந்த குரு எப்பவுமே என்னென்னா சந்திரனுடைய வீட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இது 12 வருஷத்துக்கு ஒரு நடக்க தான் செய்யும். அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். குரு உச்சம் பெறதுனால பார்த்திங்கன்னா நகையுடைய விலை குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாருமே நகையுடைய விலை குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நகையுடைய விலை தாறுமாறாக ஏறப்போகுதுன்னு சொல்லும்போது நீங்கள் நகையுடைய விலை குறையும்னு சொல்கிறீங்களே சார்? நீங்கள் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ பேசிகிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு அதிசாரத்தில் கடகத்தில் இருக்கார். லாஸ்ட் ஒரு 2 மாதம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க, ஒரு 45 நாளில் பார்த்தீங்கன்னா விலை பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். 45 நாளுக்கு முன்னாடி நிலவரம், அதாவது நான் சொல்கிறது அக்டோபர் மாதம் கடைசிக்கும் நவம்பர் மாதம் கடைசிக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர வித்தியாசம் இருக்குது. அதற்கு காரணம் குரு உச்சமாகும்போது சர்ப்ளஸாக கோல்டு இருக்கும். குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தங்கம் அது உச்சமாகும்போது பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸாக இருக்கும். சர்ப்ளஸாக இருக்கும்போது என்ன ஆகும்? கண்டிப்பாக டிமாண்டு குறையும். கண்டிப்பாக குறைய தான் செய்யும். நீங்கள் அதுக்காக பெருசாக அப்படியே பாதி ஆயிடணும் ஆசைப்படாதீங்க. இருக்கிற விளைவால் இப்போ இருக்கக்கூடிய விலையில், அதாவது
டிசம்பர் மாதம் கடைசி இருக்கக்கூடிய வேலையில் அடுத்த ஜூனில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 20% கம்மியாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மீன ராசியில் சனி பகவான் இருக்கார், குருவுடைய வீட்டிலே சனி பகவான் இருக்கார். தொழில் துறையில் மென்மேலும் வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போது. ராகு கும்ப ராசியில் இருக்கார். இந்த கும்ப வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு, சனியுடைய வீடு. இந்த ராகு உள்ளே வர்றதுனால போன வருஷம் இதே கேள்வி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்கிட்ட. இந்த ராகு உள்ளே வந்ததுலேருந்து நிறைய மாற்றங்கள் அட்வான்ஸ்டாக இப்போ ஏஐயில் பெரிய லெவலில் போயிட்டே இருக்காங்க. இது இன்னும் படிப்படியாக உயர்ந்து பெரிய உச்சத்தை அடையக்கூடிய நேரமாக இருக்கும். அதே போல் கும்பராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்திர ராசி இந்த 2026ஆம் ஆண்டு ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு 10% இன்க்ரீஸ், 10 to 40% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக உயர்வு இருக்குது. அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. சிம்ம ராசியில் கேது இருக்கார். சிம்ம ராசியில் இருக்கிறதுனால என்னென்னா அரசியலில் நிறைய குழப்பங்கள் இருக்கவே செய்யும். ஏன்னா சூரியனுடைய வீடு, அந்த சூரியனுடைய வீட்டில் கேது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அரசியலில் நிறைய குழப்பங்கள் இருக்கும். கடைசி வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு ஒரு திகிலோடு இருக்கக்கூடிய ஒரு வருஷம் 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது. எல்லாருக்குமே பாசிட்டிவாக இருந்தாலும் இவங்களுக்கு அதீத பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னா அது யாருக்கு சார்? இல்லை, இன்னும் பெண்கள் அதிகமாக வளர்ச்சி அடையக்கூடிய காலம். கடக ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய வீடு. சந்திரனாவே தாய்மை அடைந்த பெண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெண் ராசி வேறு. அங்கே குரு வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுடைய வாழ்வாதாரம் உயரப்போகுது, தொழிலில் மென்மேலும் வளர போகிறாங்க. வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனையிலேருந்து வெளில வரக்கூடிய காலமாக இருக்கும். ரொம்ப பார்த்திங்கன்னா அவேர்னஸ் அதிகமாக இருக்கும். பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும், பெண்களுக்கு சில விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு எல்லாருமே மொத்த சமூகமே சேர்ந்து பெண்கள் பின்னாடி நிற்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது. சார், இப்போ வந்து நீங்கள் ஏஐயில் வந்து அதீதமான முன்னேற்றம் வரும், அடுத்தடுத்த வளர்ச்சிகளும் வந்து வரும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. இப்போ ஏஐ கடந்து புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து இந்த வருடம் வந்து நுழையப்படுமா? இல்லை, ஏஐ கடந்து ஏஐலே பார்த்தீங்கன்னா நிறைய போயிட்டாங்க. நம்ம ஏஐ பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஏஐலே பல அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்லாம் போயிட்டாங்க. இன்னும் யாருக்கும் மக்களுக்கு அது பெருசாக தெரியல. ஆக்சுவலாக நம்ம வந்து இன்னொன்னா கூகுள்லேயே இருக்கிறதுனால ChatGPT நிப்பாட்டி இருக்கோம். இன்னும் நிறைய போயிடுச்சு. பெர்ப்ளெக்சிட்டி என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து நிறைய பேர் என்ன பயப்படுறாங்கன்னா ஏஐ வந்ததுக்கப்புறம் வந்து வேலை வாய்ப்பு கம்மியாயிடும். ஏன் அப்படின்னா வேலை அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய பேருடைய வேலை அப்படிங்கிறது பறி போயிடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு கவலை இருக்குல்ல சார்? அதுதான் பொய்யான தகவல். ஆக்சுவலாக இன்னும் ஏஐ வந்ததுக்கப்புறம் இன்னும் டெக்னாலஜி க்ரோத் அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரம் அதிகமாகிட்டே தான் இருக்குது. நீங்கள் அதுக்கு சிம்பிளாக எடுத்துக்கலாம். இந்த வருஷம் பாருங்கள், ஐடியில் 12 lakhs எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்களா இல்லையா? அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய சம்பளம் மினிமம் 1 லட்சம் இருக்கணுன்றது தான் ஒரு நிலையான வருமானமாக இருக்குது. இந்த நிலை அடுத்த வருஷம் கண்டிப்பாக எட்டப்படும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. 2026 ஆரம்பித்ததுலேருந்து 27 முடியறதுக்குள்ளே, மார்ச் மாதத்துக்குள்ளே எல்லாருடைய சம்பளமும் உயரும். சம்பளம் உயரும்போது ஏஐக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஏஐ வந்தால் என்ன, வரலாம் என்ன? ஏஐ வந்தாலும் பின்னாடி இருந்து டேட்டா கொடுக்கறது ஒரு மனுஷனாக தான் கொடுத்தாகணும், வேறு வழி கிடையாது. சில வேலைகளை செய்யலாம், சில முக்கியமான மனிதர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் மக்கள் இல்லாமல், மனிதர்கள் இல்லாமல் ஏஐயால் இயங்கவே முடியாது. ஒரு டேட்டா கொடுக்கல, நீங்கள் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ண ஏஐ ஒர்க் ஆகாது. அதனால் கண்டிப்பாக மனிதனுடைய வாழ்வாதாரம் உயர தான் செய்யுமே தவிர அதில் எந்த டவுட்டும் கிடையாது. என்ன அட்வான்ஸ்மெண்ட்டை மக்கள் கற்றுக்கணும், அதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த 2026 வந்து ஆன்மீகம், பக்தி சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் சார்? இல்லை, 2026 பக்தி இன்னும் வளர தான் செய்யும். ஏன்னா சூரியனுடைய வீட்டில் கேது இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இன்னும் சிவன் கோயிலுக்கு போகிறவங்க அதிகமாக தான் இருக்க போகிறாங்க, பெருமாள் கோயிலுக்கு போகிறவங்க அதிகமாக தான் இருக்க போகிறாங்க, பிரதோஷத்துடைய கூட்டம் அதிகமாக தான் இருக்க போகுது. திருவண்ணாமலையில் அடுத்த கார்த்திகை தீபத்துக்கு பாருங்கள், இதை விட அதிகமாக இருக்கும். நம்ம பேசிகிட்டு இருக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா சபரிமலையில் 2 மடங்கு கூட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க, நியூஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரியில் இன்னும் அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா மக்களுடைய தேவைகள் அதிகமாகும்போது பார்த்தீங்கன்னா கடவுளுடைய பிரார்த்தனைகள் அதிகமாகும். கடவுளும் பார்த்தீங்கன்னா அசராமல் எல்லா பிரார்த்தனையும் நிறைவேற்றுறாரு. அவருக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதனால் அவரும் நிறைவேற்றிட்டு இருக்கனால என்ன பண்ணுறாங்க, மக்கள் அவங்களுடைய பிரார்த்தனையை செலுத்துறதுக்கு, நன்றியை செலுத்துறதுக்கு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு தான் இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிசி பக்தி மாதிரிலாம் நிறைய சேனல்ஸ்லாம் இருக்கிறதுனால பக்தி இன்னும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கே தவிர குறையவே இல்லை. நிறைய விஷயங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்க. ஏன்னா நிறைய தெரியாத விஷயங்கள் மக்களுக்கு நிறைய இருக்குது. சில கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் இருக்குது, ஆனால் மக்கள் போகாமல் இருக்காங்க. இந்த மாதிரி இப்போ சேனல்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தந்த சின்ன சின்ன கோவில் கூட இன்றைக்கி நிறைய பேர் போய் பார்க்குற மாதிரி இருக்குது. நிறைய புராதனமான விஷயங்களை நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியங்கள் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா பக்தியுடைய அளவு அதிகமாக தான் இருக்கும், ஆன்மீகம் உயர்ந்துக்கிட்டே தான் இருக்க போது, அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. எப்போ ஆன்மீகம் உயருதோ மக்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக உயரும். ஏன்னா பிரச்சனைகள் குறையும். எப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது பிரச்சனை குறைய தான் போகுது. கண்டிப்பாக மாற்றம் வரக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக 2026ஆம் ஆண்டு இருக்கு. இந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள், நிகழ்வுகள் 2026 எப்படி இருக்கும்?
இல்லை கண்டிப்பாக அரசியலில் மிக மிக முக்கியமானவர்கள் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் கடக ராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் தான் இருக்காங்க. கடக லக்னம் கடக ராசி, சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரங்க தான் இருக்காங்க. இந்த கடக ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய வீட்டிலேயே குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அந்த சந்திரன் அப்படின்னு சொல்கிறது வந்து மக்களுடைய அன்றாட தேவைகளை சொல்லும். சந்திரன்னா உணவு, முக்கியமான தேவை என்ன, ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு தேவை. அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை அறிஞ்சு செய்யக்கூடிய ஒரு நிலை அரசியல் தலைவர்களுக்கு வந்தே தீரும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அப்போ அதை நோக்கி யார் பயணம் பண்ணுறாங்களோ அவங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதுவும் சந்திரனுடைய வீட்டில் வர்றதுனால கண்டிப்பாக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் வரும். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சுழற்சி 1967 ஒரு பெரிய மாற்றம் அடைஞ்சோ, அதே மாதிரி டோட்டலாக 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அரசியலில் கண்டிப்பாக இருக்குது. அது எந்த கட்சி ஜெயிக்குது அந்த கட்சி ஜெயிக்குதுலாம் விட்டுருங்க, ஆனால் ஒரு மாற்றம் கண்டிப்பாக உறுதியாக இருக்குது. அதில் அந்த மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 60 ஆண்டுகளுக்கு தொடர்வதற்கான மாற்றமாக இருக்கும். அதுதான் இங்கே நம்ம எதிர்பார்க்கறது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அடுத்தது ஒரு ஏதாவது ஒரு கட்சி வரும், ஏதாவது ஒன்று ஜெயிப்பாங்க, அடுத்தது திருப்பி மாறுவாங்க, அந்த மாதிரி கிடையாது. இந்த வாட்டி நடக்கக்கூடிய மாற்றம் அது அப்படியே கண்டினியூ ஆகும். அந்த மொமெண்டம் அப்படியே நெக்ஸ்ட் 60 இயர்ஸ்க்கு கண்டினியூ ஆகிற மாதிரி அமைப்பு இருக்குது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இப்போ 2026 வந்து சினிமா துறை அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? 2026 சினிமா துறையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் இருக்கும். இப்போ நம்ம வந்து தேட்டருக்கு போய் பார்க்குறோம். 2026 இந்த ராகு வந்து சனி பகவானுடைய வீட்டில் இருக்கார், கேது வந்து சூரியனுடைய வீட்டில் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வந்து இன்றைக்கி தேட்டர் போய் பார்க்கக்கூடிய அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். அவங்கவுங்க வீட்லேயே பார்த்திங்கன்னா தேட்டர் செட்டப் வைக்க போகிறாங்க. அதுமாதிரி சின்ன சின்ன மால்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா தனியாக தேட்டர் செட்டப் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி அமைப்பு வரும். வீட்டில் இருந்தே பார்க்குறதுக்கான சூழ்நிலைகள் வரும். அதே மாதிரி இப்போ எடிட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பெரிய அட்வான்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சாதாரண ஒரு ஒன்றுமே இல்லாத ஆளை கூட ஒரு இருக்கிற ஆளாக மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு சினிமா துறையில் ஏற்பட போகுது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன், அதான் சொன்னேன், இந்த கடகராசியில் குரு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரேஷனே மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது சினிமா துறையிலையுமே பார்த்திங்கன்னா புதியவர்கள் பெரிய லெவலில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே இருந்தவங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் குறைஞ்சி, அதான் சொன்னேன், இது வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடக்கக்கூடிய வருஷம் அது. அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது. அதான் சொன்னேன், 1967 எடுத்துக்கங்க. 67 2026 ஒரு பீரியட் முடிஞ்சு 60 இயர்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்த 60 இயர்ஸ் வேறு ஒரு தலைமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா சினிமா துறை அதே மாதிரி கலைத்துறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். வேற ஏதாவது ஒரு விஷயங்களை நோக்கி பயணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். 2026 மக்களினுடைய உடல் நலம் அந்த மாதிரியான விஷயங்கள், சுகாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? இல்லை, சுகாதாரம் சார்ந்த விஷயங்கள முன்னேற்றம் இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சில ஆக்சிடென்ட் விபத்துகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பார்த்திங்கன்னா சில இடத்துல வெள்ளம் வந்து உயிரிழப்பு ஏற்படலாம், சில இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம் 2026. ஏன்னா சனியோடைய வீட்டில் ராகு உச்சம் பெறும்போது அந்த மாதிரி பாதிப்புகள் எப்பவுமே பார்த்துட்டு தான் இருக்கும். 2025 பாதி வந்துருச்சு. இது 2026 தொடர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசியலில் நிறைய பேர் வழக்குகள்லாம் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. வழக்கு ரீதியான பிரச்சனைகள் நிறைய சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் 2026 நிறைய அரசியல் தலைவர்களுக்கு வரும். அது ஜோதிட ரீதியாக இந்த ஒரு விஷயத்தை பண்ணால் இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல இருந்தும் இந்த மாதிரியான விபத்துகள்ல இருந்தும் கொஞ்சம் தப்பிக்கலாம்னா அது என்ன விஷயம் சார்? பாருங்கள், இந்த மாதிரி விபத்துகள், பேரிடர், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக தான் பார்த்திங்கன்னா அந்த காலத்தை மன்னர்கள் எல்லாமே, தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்கள் எல்லாருமே சிவன் கோவில் அதிகமாக கட்டிருக்காங்க. ஏன் சிவன் கோவில் கட்டியிருக்காங்க அப்படின்னு ஒரு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு வெள்ளம் வந்தது அப்படின்னா இருக்கிற கோவில் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக கோவில்கள் இருக்கும் இடம் எல்லாமே உயர்வான பகுதியில் இருக்கும். ஒரு நாளாவது ஒரு சிவன் கோவில் முழுகிச்சுன்னு பேப்பரில் நியூஸ் இருக்கா? கிடையவே கிடையாது. காரணம் என்ன, அந்த காலத்தில் மன்னர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, சிவன் கோவில் கட்டும்போதே அதை எல்லாருமே தற்காத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு உயரமான பகுதியை கட்டியிருக்காங்க. அப்போ அந்த வெள்ளம் வந்தால் அந்த சிவன் கோயிலுக்கு போனால் சரியாயிடுன்ற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் இந்த வருஷம் நம்ம எங்கே வேணா இருக்கோம், இன்றைக்கி நிறைய ஸ்ப்ளிட்டாக இருக்கும், லோ லேயிங் ஏரியாவில் இருக்காங்க, எங்கே வேணா இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா சிவனை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக பெரிய லெவலில் பிரளயத்தை காக்கக்கூடியவர் சிவபெருமான் தான். அப்போ உங்களுக்கு ஒரு நோய் வருது, உங்களுக்கு ஒரு விபத்து நடக்குது, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வெள்ளத்தில் மாட்டுறீங்க, ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் மாட்டுறீங்க, அது மாதிரி விஷயங்கள் நீங்கள் தற்காத்துக்கணும் அப்படின்னா சிவ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது.
முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமையில் செய்கிறது நல்லது. இல்லை சார் ஞாயிற்றுக்கிழமை தான் நான் தூங்குறேன், அன்றைக்கி தான் எனக்கு ரெஸ்ட்டு. இன்றைக்கி தமிழ்நாடுடைய இந்தியாவோட நிலைமை எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தான் அக்ரெசிவாக வேலை செய்யணும். ஆக்சுவலாக அன்றைக்கி ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக அந்த நிலையை கூட மாறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. அடுத்த வருஷத்துலேருந்து வேறு மாதிரி மாறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக சண்டே ரெஸ்ட்டுன்றதை மாற்றி வியாழக்கிழமை இல்லை ஃப்ரைடே கொடுப்பறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. பார்ப்போம். அது இல்லாமல் அந்த சண்டே அன்னைக்கு கண்டிப்பாக சிவ வழிபாடு செய்கிறது நல்லது. இல்லை சார் என்னால் போக முடியல அப்படின்னா பிரதோஷ காலங்கள், பிரதோஷம்ன்றதே பிரளய காலம் தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த பிரதோஷ வழிபாடு செய்கிறது மாதத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக போய் சிவ வழிபாடு பிரதோஷம் அன்னைக்கு பண்ணிட்டு வந்தாங்கன்னா பெரிய பிரளயம், பெரிய விபத்துகள், பெரிய ஆபத்துகள் தற்காத்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. சரி, 2026 பொது பலன்களாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. அடுத்தடுத்து 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் சார். பார்க்கலாம். நன்றி சார். நன்றி, வணக்கம். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். PVR ஐநாக்ஸ் வெளியிடும் மருதம் புரொடக்ஷன் தயாரிப்பில் மகாசேனா டிசம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு.